ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் மாதவன். இன்னைய பாசத்தை பார்ப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் பூதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்றது இன்னையுடைய பாசுரம். இன்னைய பாசுரத்துக்கு உண்டான விளக்கத்தை முதல்ல பார்த்துருவோம். விசேஷமான பாசுரம், ரொம்ப முக்கியமான பாசுரமும் கூட. இந்த பாசுரத்திலேயே தொடர்ந்து 5 வாட்டி கண்ணனை ஆண்டாள் நினைவுபடுத்துறதுனால இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரமாகுது. 5வது பாசுரமும் கூட ரொம்ப விசேஷமான பாசுரம். மாயனை கண்ணன் தான் பூலோகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விபூதி லீலாக்களை மாயங்களை செய்து காட்டினவர் அப்படின்னு புராண இதிகாசங்கள்லாம் நமக்கு சொல்லிகிட்டே வருது. அப்படியாகப்பட்ட மாயனை கண்ணனை அப்படின்னு முதல் இந்த பாசுரத்தில் கண்ணனை அப்படின்றான். மண்ணு மாயனை மண்ணு அப்படின்னா பெருமாளுடைய சம்பந்தங்களை ஏற்பாடு படுத்திக்கணுமா. கண்ணனுடைய சம்பந்தங்களை ஏற்பாடு படுத்திக்காத ஒருத்தன் பூலோகத்தில் இருக்கிறதே உபயோகம் இல்லாதது. அதனால் நீ பெருமாளுடைய சம்பந்தங்களை ஏற்பாடு பண்ணிக்கோ. அப்படியாகப்பட்ட கண்ணனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரை அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கக்கூடிய மைந்தனான கண்ணனை 2வது வாட்டி கண்ணனை இந்த இடத்துல ருஜு பண்ணுறா. வடமதுரையில் பிறந்திருக்கக்கூடிய கண்ணனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் மற்ற இடத்துலலாம் இல்லாதது. யமுனையில் என்ன சிறப்புனா, மழை பேஞ்சு ஏற்படக்கூடிய வெள்ளத்தினால சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுத்தமான ஜலம் வெள்ளமாக வரக்கூடிய இடத்துல அதனுடைய கரையில் பெருமாள் மைந்தனா பிறந்திருக்கார். வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை ஆற்றினுடைய கரையில் விசேஷமான கண்ணன் பிறந்திருக்கார். 3வது வாட்டி இந்த கண்ணனை இந்த இடத்துல ருஜு பண்ணுறான். யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை. ஆயர் பாடினா மாடு மேய்க்கக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவா அப்படின்னு கேட்குறா. அப்படி ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் பெருமாள் எல்லா விதத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக ஆயர் குலத்தில் ஒரு மணி விளக்கு மாதிரி தோன்றின கண்ணனை, ஆயர் குலத்தில் தோன்றிய மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் வசுதேவ தம்பதியை விட்டு யசோத கிட்ட வந்தான்னு இந்த இடத்துல அர்த்தமாகுது. வசுதேவ தம்பதிக்கு குழந்தையா பிறந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தமாகுது. இருந்தாலும் தாயினுடைய வயிற்றிலிருந்து பூலோகத்தில் அவதரித்த கண்ணனை இந்த இடத்துல 5வது வாட்டியா கண்ணனை அப்படின்றத ருஜு பண்ணுறான். மற்றவா எல்லாம் வயிற்றுலேருந்து பிறந்தாளான்னா யோசனை தான் பண்ணணுமா. ஆனால் கண்ணனை தான் வயிற்றுலேருந்து பிறந்த பெருமாள். இவர் யமுனை துறைவன், இவன் மாயங்கள் செய்யக்கூடியவன் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் கண்ணனை ருஜு பண்ணிகிட்டே வராளாம் ஆண்டாள். தூயோமாய் வந்து நாம். தூயோமாய் வந்து நாம்னா கார்த்தால பாவை நோன்பு நோக்கிறதுக்காக குளிக்கிறது மட்டும் இல்லாமல் மன அழுக்கையும் போக்கிக் கொண்டு, யாராவது முதல் வரியில் உக்காண்டு நமக்கு முன்னாடி கண்ணனை பாராட்டிட போகிறா, திருப்பாவை சேவிச்சிட போகிறா அப்படின்னு நினைக்கக்கூடாதான். எல்லாரும் சேவிக்கணும், எல்லாரும் வரணும், எல்லாரும் கைங்கரியத்தில் ஈடுபடணுன்ற எண்ணத்தோட நாம் ஒரு விதமாக தாண்டி அவளுக்கு முன்னாமல் செயல்படாமல் அவளோட இணைந்து அவளோடையே செயல்படக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குறதுக்கு தான் தூய்மையான மனம், சரீரம், இடம். முதல்ல கோவிலை சுத்தமாக
மூழ்கி தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நாம் போய் அமர்ந்து இந்த திருப்பாவை பாவை நோன்பை நோற்றோமேயானால் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வரச்சேவே அப்போ பூத்த பூல ஒரு 4 புஷ்பங்களை பறிச்சின்னு வந்து பெருமாளிடம் சமர்ப்பித்து அதன் மூலமாக அந்த தூமலர் தூவி தொழுது அப்படின்ற இடத்துல பாசுரமும் கொண்டு வரா. விசேஷமாக இந்த பாசுரத்தை எல்லாம் நாங்கள் அந்த இடத்துல சேவிச்சு அப்படின்றதா அர்த்தமாகுது. எது முக்கியமாக திருப்பாவைன்றது 30 பாசுரம் மட்டும் இல்லையா, மந்திர புஷ்பம் மாதிரி அது புஷ்பத்திலேயே சிறந்தது. இந்த வாயால் சொல்லக்கூடிய அந்த துதியை பாடி திருப்பாவையை சொல்லி பெருமாளை மகிழ்விக்கிறது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி, வாயால் சொல்கிறா பெருமாளை பற்றி பிரதாபங்கள் இந்த திருப்பாவையில் என்ன சொல்லியிருக்கோ அந்த பிரதாபங்களை மட்டுமே அந்த சமயத்தில் பேசி, அந்த பிரதாபங்களை மட்டுமே மனசில் உள்வாங்கிண்டு, அந்த பிரதாபங்களை மட்டுமே திருப்பி திருப்பி கேட்டுண்டு, வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க, மனத்தால் சிந்திக்கணுமா. என்னன்னா கண்ணனை விட ஒஸ்தி யாரும் இல்லை, கண்ணன் தான் நமக்கு பூலோகத்தில் எல்லாத்தையும் பண்ணி தருவார். கண்ணன் மாதிரி ஒரு பெருமாள் பூலோகத்தில் அவதார புருஷனாக இருக்கிறதே தன்னுடைய பக்தர்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றத மனசால் நினைக்கணுமா. வாயினால் பாடி மனசினால் சிந்தித்து போய பிழையும் பூதருவான் நின்றனவும். இதற்கு முன்னால் நாம் செய்த பிழைகளை பொறுத்து ஆட்கொள்ளும்படி கேட்கிறதும், மனுஷனாக பிறந்தா தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டோம் என்பதனால தப்பை பொறுத்து என்ன ஆட்கொள்ளணும் அப்படின்றதாகவும், எல்லா விதத்திலையும் நீ என்ன அனுபவித்து நான் உன்னை அனுபவித்து அதன் மூலமாக நான் செய்த பாபங்களை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னும் கண்ணனிடத்தில் இந்த சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. போழே பிழையும் பூதருவான் நின்றனவும், என்னை காப்பாற்றத்துக்குண்டான செயலை நீ செய்து கொடுப்பாய், பாவங்களை போக்கி என்னை காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல முக்கியமான சமாச்சாரம். தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய், போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய்னா, தீயினில் தூசாகும், தீயில எது தூசாகும், ஒரு பஞ்சு தீக்கு பக்கத்தில் போச்சுன்னா அது தூசியாக மாறிடும். அந்த மாதிரியாக கண்ணனுடைய பக்கத்தில் நாம் இந்த பாவை நோன்பு நோக்கச்சே பக்கத்தில் இருந்துட்டு பெருமாளை பார்த்துண்டு பெருமாளுக்கு எல்லா விதமான செயல்களையும் செய்து கொடுத்துண்டு எல்லா விதமான சேவைகளையும் பண்ணினா கண்ணன் நம்ம மனத்தில் நம்ம பக்கத்தில் உட்காண்டு நாம் பண்ண தப்பை எல்லாம் திருத்தி நாம் பண்ண பாவத்தை எல்லாம் போக்கி எல்லா விதமான சகாய அனுகூலங்களையும் செய்து, எப்படி தீயிலிட்ட பஞ்சு தூசு மாறி மாறதோ இந்த மாதிரி நம்ம மனசில் இருக்க அழுக்க போக்கி, சரித்திரத்தில் இருக்க அழுக்க போக்கி, நம்ம எண்ணங்களில் இருக்க அழுக்க போக்கி, புத்தியில் இருக்க அழுக்க போக்கி, எல்லாருடையும் ஒத்திசைந்து செயல்படுவதற்கு நாம் இந்த பாவை நோன்பை நோப்பதற்கு வழிவகை செய்து, அப்படி பாவை நோன்பு நோற்பதனால ஏற்பட இருந்த தோஷங்களை போக்கி, அந்த பாவை நோன்பு இருந்ததுனால இதுக்கு முன்னாடி நாம் செய்த பாவங்களை போக்கி தீயினிட்ட பஞ்சு போல நம்மளை பாவத்திலிருந்து முன்வினையிலிருந்து காப்பாற்றுவான் அப்படின்றது விசேஷமாக இந்த பாசுரத்தில் தெரிய வருது. விசேஷமான விளக்கம், விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்தை ரெட்ட பாசுரம்னு சொல்கிறது வழக்கத்தில் உண்டு. எல்லா இடத்துலையும் கண்ணனை பாராட்டணும்னு நினைக்கச்சே இது 5வது பாசுரத்தில் 5 வாட்டி கண்ணனை ஞாபகப்படுத்தி 5 வாட்டி கண்ணனுக்காக இந்த பாசுரம் இருக்கிறதுனால இந்த மாயனை மண்ணு பாசுரம் ரெட்ட பாசுரமாக வச்சுக்கிறவான்னு சில வழக்கத்தில் வச்சுட்டுருக்கா. அவாவா சௌரியம்படி கோவிலில் அனுபவிக்கிற மாதிரி இந்த பாசுரத்தை அனுபவித்து கண்ணனுடைய திருவுள்ளத்தை பெறணுன்றதுக்காகவே இந்த பாசுரம். அதனால் கண்ணனை நாம் பாராட்டி பாவை நோன்பு இருந்து அதன் மூலம் எல்லா நற்பலன்களையும் அடைந்து
நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளணும் அப்படின்றதா பிரார்த்திச்சு. ஆச்சாரியர்கள்லாம் இந்த பாசுரத்துக்கு விளக்கம் கொடுக்கச்சே என்ன சொல்கிறான்னா, கண்ணன் கீதையில் எதை எதை பாவம்னு சொல்லியிருக்காளோ அந்த பாவங்களை இந்த பாவை நோன்பு நோற்கச்சே நாம் இந்த பாசுரத்தை சேவிக்கிறதன் மூலமாக அந்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி கொடுத்துறாராம். இதை யார்கிட்ட சொல்கிறாரானா, கண்ணன் தன்னுடைய மனைவியாக வர இருக்கக்கூடிய ஆண்டாள்கிட்ட சொல்கிறாராம். நீ இந்த பாசுரத்தை சேவிப்பதன் மூலமாக என்னை மனத்தில் நினைப்பதால், என்னை மனத்தில் அனுபவிப்பதால் நீ எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைவாய் அப்படின்னு ஆச்சாரியன் உபன்யாசத்தும் போது சாய்க்கிற. அப்படியாப்பட்ட விசேஷமான இந்த பாசுரம் இன்னொரு இடத்துல சேவிக்கச்சே கண்ணனே பாசுரத்துக்கு பாசுரம் மெருகேத்தின்ண்டே வரா. அப்படி மெருகேத்தின் வரச்சே ஒரு பக்தனான ஒருவன் தன்னை பாவம் பண்ணிட்டான்னு அவன் மனசில் நினைக்கும் பொழுது கண்ணனை மனசில் நினச்சி இந்த பாசுரத்தை சேவித்தானால், பாவை நோன்பு இருந்தானே ஆனால் அவன் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபட்டு வைகுந்த பதவி, மோட்சம், பெருமாள் திருவடி, பெருமாள் சம்பந்தத்தை, சரணாகதியை ஏற்படுத்தி கொள்கிறான்னு சொல்கிறான். அவ்வளோ விசேஷமான பாசுரம் மாயனை மண்ணு பாசுரம். ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் கொண்டாடிய இந்த பாசுரத்தை அடியேன் இன்னைக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கண்ணன் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த விளக்கத்தை கேட்குறவாளும் பார்க்குறவாளும் எல்லா விதமான தோஷ பாபங்களிலிருந்து முன்வினைகளிலிருந்து விடுபட்டு கண்ணனுடைய சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணிண்டு எல்லா வித சௌகரியத்தையும் அடையணும்னு பிரார்த்திச்சுண்டு அந்த கண்ணனோட இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். அடியேன் அடுத்த காணொளியில் அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். நமஸ்காரம். அடியேன் மாதவன்.